ரீசெண்டாக தான் தின்னேன். என் தம்பின்னா எவனாவது நம்புவானா? இவன் கூப்பிட்றான். சார் சார் கட்டிடுறேன் சார். இப்போ எங்கள்கிட்ட சத்தியமாக காசு இல்லை சார். அவன் நிலைமை வேற சரியில்லை சார். இப்போ தானே சார் ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சு வந்தான். இந்த ஆக்சிடென்ட்டான கதையெல்லாம் எனக்கு வேணாம். காசு கரெக்டான டயத்துக்கு எனக்கு வரணும். புரியுதா? கொடுத்துறேன். அதான்டா நான் ஒரு 10 நாள் லீவ் கேட்டிருக்கேன். இங்கே பாரு, என்னை டார்கெட் விஷயத்துக்கு இழுக்கவே இழுக்காதீங்க. நீங்களே எல்லாத்தையும் முடிச்சிருங்க. என்னை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். பச்சா அவ 7 அப்படிலாம் கடை கிடையாது. வெறும் அச்சில் தான் எடுத்திருக்கா. அந்த கடவுளுக்கான கேப்ல டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் சப்மிட் பண்ணியிருக்கான். அவ்வளவுதான். ஆனால் பணம் எடுக்க கிடையாது. பேசிட்டு இருக்கல நாயே. டேய் நிவேதா அப்ப சுத்து போட்டுருக்காடா. அங்க பாரு, ஆளு கூட வந்திருக்கா. இவ்வளவு பெரிய கத்தி. ஐயோ மீசக்கார முறைகிறானே. ஐயோ தெரியாதுன்னு சொன்ன. நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி தொலைச்சிட்டா போல. ஹலோ, எதுக்குடி உங்க வீட்டுல சொன்ன? நான் தான் டைம் கொடுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்குள்ள எதுக்கு அவசரப்பட்ட? என்னடா வளர்ற? எது வளர்றேனா? உங்க அப்பா டீ கடையில் ஆளு கூட வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காண்டி. என்னை வெட்ட போறாங்க. அடியாளா? டேய், அவரு உன்னை விட பெரிய டம்மி பீஸுடா. என்ன நம்ம விஷயம் தெரிஞ்சதுன்னா கீயாமியான்னு ஒரு 4 நாளைக்கு கத்துவாரு. அவ்வளவுதான். பாத்துட்டு இருக்க நான் என்ன கேனேனா? இங்க வந்து பாரு, அந்த ஆள் அத்தனை பேருக்கு கூட உட்காந்துக்கிட்டு இருக்கான். கத்தி எல்லாம் வச்சிருக்காருங்க. இன்னைக்கு செத்தோம். இதோ கிளம்பிட்டானுங்க. டீ கடையில் தான் போனமா கிடப்பேன். நீ வந்து கடைசியா பாத்துக்கோ. மாப்பிள்ள சரண்டர் இல்ல மாப்பிள்ள. அண்ணா நீ வேணா முதல்ல சொன்னா சொல்லுங்கடா. நான் கத்திக்கலாம் ஒர்த்தே கிடையாதுண்ணா. சொல்றா இருக்குங்க மாப்பிள்ள. சொல்லு மாப்பிள்ள. நான் வீசக்காரனா, நான் ஒண்ணுமே பண்ணலண்ணா. புரியல அண்ணா சத்தியமா நிவேதனா அவ சொன்னா. எடா மாப்பிள்ள நீயும் பண்ணிட்டு போடா. நமக்கு மட்டும் தான் மாப்பிள்ள எதுவும் சிக்க மாட்டேங்குது. என்னடா சப்புன்னு முடிச்சுட்டானுங்க. சூர்யா தம்பி, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். ஆனா காசு வேணும். என்னடா ஆக்சிடென்ட் ஆனதா கேள்விப்பட்டேன். இப்போ உடம்பெல்லாம் பரவாயில்லைங்களா? பரவாயில்ல, ஆனா காசு வேணும். காசு கேட்கறாப்ல. மேலே வந்த ஏறணுமா? தள்ளி நில்றா. என்ன தம்பி ஏதோ காசு வேணுங்கிறாரு? அந்த கோழி பண்ண காசு மட்டும் வரட்டும். நம்ம எல்லாரோட வாழ்க்கை தலைகீழ திருப்பிடுவேன். டேய் சும்மாறா சார். அன்னைக்கு தலையில் அடிபட்டுச்சுல சார். காசு விஷயத்துல ஒருத்தனை ஏமாத்தினது இல்லை. தம்பிக்கா இந்த நிலைமை. ஏமாத்திருந்தா நல்லா இருந்திருப்பான் போல. நாங்க இங்க ரியல் எஸ்டேட் மூலமா பழக்கம் தம்பி. அங்க குடுக்கல் வாங்கல் பண்ற சில பேர் தெரியும். அங்க பிரிண்டிங் குமார்னு ஒருத்தவங்க. பிரிண்டிங் குமார் பொண்டாட்டி 2 லட்சம் காசு. இது வேற மாதிரி கொடுத்தல் வாங்கலாம் இருக்கு போல இருக்குங்க. சும்மாறா. அவன் பொண்டாட்டி நகை மீக்க யார்கிட்டயே காசு வாங்கினதா சொன்னான். தம்பி கிட்ட தான் வாங்கியிருப்பான் போல இருக்குது. இது என் கூட பிறந்தது தான். போய் வீட்டை காமிச்சிடறான். தம்பி வாங்க, எவன் தராம போயிடறான்னு பாத்துக்கலாம். நமக்கெல்லாம் 1 ரூபானாலும் வாங்கிட்டு திருப்பி தரலாம்னா தூக்கமே வராது. அதே மாதிரி என்கிட்ட எவனாவது 1 ரூபா வாங்கிட்டு திருப்பி தரலாம்னாலும் தூக்கம் வராது. எப்படி தான் ஏமாத்துறானுங்களோ. சரி பாத்துங்க, இந்த தம்பியத்தான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. சூர்யா கூட பார்த்துருப்பீங்க. சரி பாத்துங்க. வாங்க நான் அனுப்பிச்சுட்டு நிக்கிறேன். ஊரா விட்டு பொண்டாட்டி எங்கெங்க அடகு வச்சிருக்கான்னு சொல்ல தெரியுது. ஆனா காம்பவுண்ட் ஏறி குதிச்சு சொந்த வீட்டுக்குள்ள அடிக்கடி வந்து போற உன்னை தெரியலங்கிறாரு. வாடா வாடா நீ வாடா. சின்ன மாமனார் வெயிட் பண்றாருல. இங்க இருந்து அது வரைக்கும் நம்ம நடந்தா வெள்ளாமடையெல்லாம் எப்படி பசுமையா இருக்கு பாத்துக்கலாம். செம்மையா இருக்குல்லடா சார். இப்ப எப்படி சார், எப்படி போகணும்? நேரா போய் கிளவர் தலையில 1/2 கிலோமீட்டர் தான் குமார் வீடு. இன்னைக்கு காசு வாங்கியே ஆகணும். ஆமாங்க சார்.
சார் வீட்டுக்கெலாம் வேணாமே சார். ஆமாம் சார். ஆட என்னப்பா சாருன்னு சூர்யா தம்பி ஃப்ரெண்டுங்கிறீங்க, உரிமையா பேசுங்க. சரிங்க மாமா. அண்ணன் மணினே. அண்ணே இல்லைண்ணே, வீட்டுக்கெலாம் வேணாண்ணே. சூரியோட ஃப்ரெண்டுன்னு வேறு சொல்கிறீங்க, ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. ஆட சும்மா இருப்பா, வீட்டுக்கு போனாலும் வேலையா காசு வரும். அந்த பிரிண்டிங் குமாரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். பிரிண்டிங் குமார் பொண்டாட்டி 2 லட்சம். டேய் அங்கே இது போய் சொல்லி தொலைச்சுறாதரா, வாய்க்காத்தக்கார ஆயிரு போகுது. அப்படி சொல்லப்பா இவங்கிட்ட. டே இருடா, ஃபோன் கால் வருது. சூரியோட ஃபோன் தான். எவனாவது பணம் கொடுத்தா சந்தோஷம்தான். ஹலோ, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓ நீயா? சொல்லுங்க கடவுள் காணிக்கை. டேய் கடவுள் காணிக்கை கொடுண்டா, என்னுடைய காணிக்கை முதல்ல கொடுங்கடா. செருப்பால் அடிப்பேன். அவன் ஆப்பில் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் சப்மிட் பண்ணியிருக்கான், பணம் எடுக்க கிடையாது. நான் லோன் ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணிட்டேன். ஏது காசு வாங்கலையா? அவனுக்கு அன்அஃபிஷியலாக வாங்கி கொடுத்துருக்கேன்டா. டேய் சூர்யா, நல்லா யோசிச்சு பாரு. இந்த கடவுள் காணிக்கை ஆப்ல இருந்து பணம் எடுத்தியா? கடவுள் காணிக்கை கனகராஜ் ஃப்ராடு. சரி, நீ கொடுத்தேன்னு சொன்னல, அதுக்கு ப்ரூஃப் எடுத்துட்டு நேரில் வா, பார்க்கலாம். தம்பி என்னப்பா ஆதாரம் கேட்குற? அவனுக்கு நம்பிக்கையின் பேரில் கொடுத்துருக்கேன்ப்பா. நீ நம்பிக்கையின் பேர்ல புளுத்தலாம் தெரியுமாப்பா. நேர்ல வாடா ஃப்ராட்காரனாயே. இவங்கிட்ட என்ன பேச்சு வட்டி அடப்பா. ஏப்பா வட்டி அடப்பா. என்ன மந்து சூட்ட மாதிரி ஆயிட்டானுங்க. என்னப்பா பண்றீங்க? வண்டி எடுங்கப்பா. என்னப்பா இதெல்லாம்? என்னப்பா இது வண்டி இந்த கடை கடை. என்னப்பா இதெல்லாம்? ஏப்பா நீ வேற கீழே விழுந்து அதை இறங்கி நில்லப்பா. இறங்குப்பா. மாப்பிள்ள போலாம் மாப்பிள்ள. ஏப்பா காசு வேணுமா வேணாமா? அங்க டாப் ஃப்ளோர்ல தான் பிரிண்டிங் குமார் வீடு. அங்கேயும் கோழி இருக்குது, அதை பிடிக்கணும்னு போனீங்க, அவன் பறந்துருவான். வாங்க அண்ணா, நீங்கள் இருங்க, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். தம்பி அவன் விவகாரமான ஆளு, நான் வந்தாதான் வேலைக்காகும். வா அண்ணா, நான் மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ண்ணே, என்ன விடவா பேசிட்டு போகிறீங்க? டேய் வாடா, நான் நில்லுங்க. போங்க போங்க, படிச்சவனுங்க வாங்கிடுவானு இல்லை. ஏன்டா இங்கே நின்ட்ட? வீட்டுக்கு போவேன்டா, கால் பண்ணி பேசுவோம். ஓகே, ஆனால் அவர் போய் பார்க்க சொன்னார். அந்த ஆள் தான் விவரம்லாம் பேசினா நீயும் ஏன்டா யோசிக்கிற? முதல்ல கால் பண்ணி பார்ப்போம், உழப்புனா உள்ளே போயிடலாம். ம். Yes. ஹலோ. ஹலோ குமார் அண்ணா. ஆமாம், நீங்கள்? அண்ணா நாங்கள் சூர்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறோண்ணா. சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கிட்ட இருந்து 2 லட்ச ரூபா நீங்கள் வாங்கியிருந்தீங்கல்ல? ஓகே. சூர்யாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கே தெரியும். ஸோ சார், இப்போ அதை வாங்குறதுக்காக தான் வந்தோம். கொஞ்சம் எமர்ஜென்சிண்ணா. 2 லட்சம் இல்லைப்பா, 3 லட்சம். தம்பி, எனக்கு ஒரு பக்கம் இருந்து 5 லட்ச ரூபா பணம் வர வேண்டியது இருக்குது. அதை என் பார்ட்னர் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான். அந்த பணம் வந்துச்சுன்னா நான் உனக்கு கொடுத்துருவேன். ஆனால் அந்த பணம் வரணும்னா ஒரு 20,000 ரூபா நான் உனக்கு கொடுக்கணும். ஆனால் அந்த 20,000 ரூபா கொடுக்க என்கிட்ட பணம் இல்லையே, நீ தரியா? இப்போது 20,000 ரூபா கொடுத்தா 5 லட்ச ரூபா கிடச்சிருமா? தம்பி, ஒரு 20,000 ரூபா அனுப்பு. ஒரு 5 நிமிஷத்தில் 3,20,000 ரூபாயை உனக்கு திருப்பி அனுப்புகிறேன். அண்ணா திருப்பி வந்துடும்ல? அனுப்பு தம்பி, நீ அனுப்பு. பிரிண்டிங் குமார்னா நாணயம். இவனுக்கு என்னடா விடுறானுங்க ரொட்டேஷன், நான் விடுறேன் பாரா ரொட்டேஷன். அனுப்புடா. சூப்பர் மாப்பிள்ள. ஆனால் செலவுக்கு இந்த காசு மட்டும்தான் மாப்பிள்ள இருக்கு. நாளைக்கு கிரெடிட் கார்டு பில் வேறு கட்டணும். நம்ம 20,000 ரூபா விட போல 3,20,000 ரூபா சம்பாதிக்க போகிறோம். அப்படி பாரு. அப்படி அனுப்பு. அண்ணா இதே நம்பர் அண்ணா ஜிபே? ஆமாம் ராஜா. ஓகேண்ணா. 20,000 தானே மாப்பிள்ள?
சென்ட்டு. அண்ணா வந்துருச்சுங்களாண்ணா? அண்ணா குமாரண்ணா, ஹலோ அண்ணா. அண்ணா 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 அந்த 20,000 அண்ணா 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 வந்துருச்சாண்ணா? அண்ணா அண்ணா கேக்குதாண்ணா? அண்ணா அண்ணா நான் மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ண்ணே. என்ன உடவா பேசிட்டு போறீங்க? நீங்க இவன் கடனை முடிக்கிற மாதிரி தெரியலையப்பா. இவனையே முடிச்சிருவீங்க போல் இருக்கு. இல்லைண்ணே, வீட்டுக்கு போனால் சங்கட்டமாக இருக்கும் தான் கால் பண்ணோம். ஆட என்னப்பா விவரம் தெரியாத ஆளா இருக்கிறீங்க. அண்ணா ஒரே நிமிஷம். ஆதின்னு ஒருத்தனா, அவன்கிட்ட இருந்து சூர்யா பணம் வாங்கியிருக்கான். கொடுக்கலன்னா கொலை பண்ணி போட்டுருவேன்னு சொன்னாங்க. பணம் ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஏதோ பண்ணிட்டோண்ணா. அந்த ஆதி சொன்னதையும் செஞ்சிருவான்ப்பா. அவன்கிட்டலாம் ஏன்பா கடனை வாங்கினேன்? ஏன்ட்ட கூட ஏன்டா சொல்ல? இல்லைடா, அவன் ஆல்ரெடி பேசுறது ரொம்ப கராராக இருக்குது. உன்னையும் பயன்படுத்த வேணாம் தான் உங்ககிட்ட சொல்லாமல் விட்டேன். எவ்வளோ லட்சம்ப்பா அவன்கிட்ட வாங்கினீங்க? 18 லட்சம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபினான்சியர் இருக்கிறாரப்பா. தங்கமான மனுஷன், கேட்டால் கொடுப்பாரு. அவர்கிட்ட வாங்கி இந்த ஆதிக்கு முதல்ல இந்த கடனை தீர்த்து விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் மேற்கொண்டு யோசிப்போம். சரிங்களா? வாங்க. கோழி பண்ண டீல் மட்டும் ஓகே ஆகட்டும். நம்ம எல்லாரோட வாழ்க்கை தலையில திருப்பிடுப்பா. ஓட்டிட்டு வாங்கப்பா. சரி. வேண்டாண்டா சூர்யா. இருக்காது. தம்பி தம்பி தம்பி, அண்ணாமலை சார் வீட்டில் தான் வேலை செய்கிறேன். ஆமாங்க. ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறாரு. என்னப்பா பார்க்குற? ரியல் எஸ்டேட் மணின்னு சொல்லிப்பாரு. அது நல்லாவே தெரியும். ரொம்ப நெருக்கம் 2 பேரும். சார்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும், அதான் உங்ககிட்ட கேட்டேன். பேசிக்கோங்க. என்னப்பா ஆச்சு? அவர் பொண்ணு வேற ஜாதி பையனோட ஓடி போயிடுச்சு. அந்த துக்கத்துல தற்கொலை பண்ணிட்டாரு. பாடையில போக கொடுங்க. என்ன ராசிடா நீங்க? அதெல்லாம் நாசமாவே போகுது. பொண்ணு போயிடுச்சு, இவரும் போயிட்டாரு. கோடிக்கணக்கான சொத்து ஆனா அதையா கிடக்குது. எங்கடா இருக்கீங்க? சூர்யா ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் எடுக்கல. கிளம்பி வாங்க. இன்னைக்கு அவனுங்கள